எனக்கு தலைவனாக இருக்கக்கூடிய கண்ணபிரான் இருக்கானே, அவனுக்கு தேவியாக இருப்பவள் யாரு? சத்யபாமா. நான் எப்படி பெருமையோடு எனக்கு நாதன்னு கண்ணனை சொல்லிக்கிறேனோ, அவன் தனக்கு தேவின்னு சத்யபாமாவை சொல்லிப்பான். கண்ணனுக்கு சத்யபாமாட்ட ரொம்ப விசேஷமான அன்பு உண்டு. அதனால அந்த சத்யபாமாவுக்கு அன்று அன்றுனா இவாள்லாம் தேவலோகம் போன அந்த நாளிலே அந்த சத்யபாமா மனசுக்கு மனோகரமாக இன்பம் தருவதாக இருந்த பாரிஜாத்த பூவை இந்திராணி இருக்காளே, அவளுக்கு ஒரே பேர் கொடுத்துட்டார் பெரியாழ்வார், கொடுக்காதவள். அதான் பேரு. கொடுக்கணுங்கிற மனசு கொஞ்சம் கூட இல்லையே. மரத்துலதான் பூ நிறைய பூக்க போறது. ஒரு பூ கொடுத்தா என்ன? இன்ப பூ ஈயாதாள், கொடுக்காதவள். அவளுக்கு அந்த இந்திராணிக்கு நாதனாக இருக்கக்கூடிய இந்திரன் காணவே, அவன் கண்டு கொண்டு இருக்கும் போதே, கண்ணன் இந்த மறைஞ்சிருந்து செய்யறது, கருடா இந்திரன் கவனிக்காத நேரத்துல போய் மரத்தை கொண்டா, அதெல்லாம் எங்க கிருஷ்ணனோட ஸ்டைல் கிடையாது. அந்த இந்திரன் 2 கண்ணாலையும் பார்த்துட்டே இருக்கான். இல்ல, இந்திரனுக்கு 1000 கண்ணும்பா, சகசிராட்சன்பா, இருந்துட்டு போட்டோம், 1000 கண்ணால பார்த்துட்டே இருக்கட்டும். காணவே, பார்த்து கொண்டு இருக்கும் போதே குளிர்ந்த பூக்கள், அந்த பாரிஜாத்த பூ இருக்கே, பொதுவாவே சொல்ற அந்த தலையில பூ வச்சுக்கும் போது அது நல்ல ஒரு குளிர்ச்சியை உண்டாக்கும்னு. பாரிஜாத்தம்ங்கிறது மிகுந்த குளிர்ச்சி கொண்டதான். அந்த தன் பூ மரத்தினை, குளிர்ந்த பூ கொண்ட பாரிஜாத்த மரத்தினை தன் கருடன் அனுப்பினா. கருடன் மொத்தமா பறிச்சு கொண்டு வந்துட்டார். மரத்தையே பேத்து எடுத்துட்டார். பூ பறிக்கல, மரத்தை பறித்தார். கருடா போய் கொண்டான்னா. எத்தனையோ தேவர்கள் தாக்க வந்தா, அத்தனை தேவர்களையும் வீழ்த்தி பலவந்தமாக அங்க தேவலோகத்திலேருந்து பறித்து சத்யபாமாவின் அரண்மனையில துவாரகையில கொண்டு நட்ட என் நாதன் வன்மையை பாடிப்பற. என் நாதன் இப்ப பெருமையோடு சொல்லிக்கிறாளாம். எப்பேற்பட்ட ஆள் பத்தியா? ஒரு பூவை கேட்டா மரத்தையை கொண்டு வந்தா பத்தியா? தன தேவர்கள் எதிர்த்து வந்தாலும் ஒரே ஆளா சண்டை போட்டு வீழ்த்தினானே. சும்மா அந்த மறைஞ்சிருந்து வருது, திருடிந்து வருது, அதெல்லாம் கிடையாது. கண் முன்னாடி கம்பீரமா கொண்டு வந்தானே, அந்த வன்மையை பாடிப்பற. பாடிப்பறனா பாடிக்கொண்டே உந்திப்பற.